அதுவும் பிச்சு போறாரியா அவ்வளவு மன்னிக்கிறாரு
ஊர் பேர் தெரியாத போட்டு மட்டும் வந்து சாப்பிட்டீங்க எனக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன பொறுப்பு புத்து என் வாயில புத்து போடுறது புத்து பொறுப்படுது வந்தவன் மட்டும் வாசுதேவன் பற்றி ஆமா அதாவது வாசுதேவன் மட்டும் கிராமத்துல எதனால லைட் ஏன் ஜனவட்ட ஒண்ணு புரியலப்பா எதனா நானும் செல்றேன் ஏழுமலை அதாவது நான்காம் மலை எழுதி விட்டார் இந்த பூமியில மனிதா பிறந்து இறந்து விட்டார் அதாவது மனிதர் வாழ்க்கை மூணே வாழ்க்கலாம் இல்லையா பிறந்தா இறந்தார் இறந்தார் பிறந்தோம் இறந்தோம் அதாவது சுப்ரா செட்டியார் மகன் ஏழுமலை என்பவர் அதாவது நான்காவது அடைந்து விட்டார் சிவலோகபதி சேர்ந்து விட்டார் இல்லையா அந்த பகவான் பார்த்து சேவிக்க வேண்டும் பகவான் பார்த்து அப்படி இல்லை அவர் இருந்ததை முன்னிட்டு அவருக்காக இல்லையா நாடகம் ஈமைகள் செய்து அவர் விட்டார் உறவினரே பெற்றோர் பிள்ளைகள் விட்டார் உறவினர் ஒன்றா சேர்ந்து அவருக்காக ஓரிரு நாடகம் இல்லையா நாடகம் நடத்த வேண்டும் என்று நடத்த வேண்டும் என்று தாமலம் வருகிறார் நாடகதாரிகள் நீதான் நாடகதாரி இல்லையா இப்பா உலகத்திலே எத்தனை பேர் சாகுறாங்க எல்லாருக்கும் மாட்டாமே இவர் என்ன ஒரு புண்ணியத்தை செய்திருந்தா இந்த பனி நாளிலும் இல்லையா அதாவது 10 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவருக்காக இந்த பனி பாராம ஓரிரு நாடகம் வைத்த வெடிகிற வரைக்கும் என்னன்னு சொல்ல போறோம் யாருக்காக கூத்து ஏழுமலைக்காக கூத்து அப்படின்னு சொல்ல போறோம் நாம சொல்ல 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 கண்டிப்பா அவர் 4ஆவது சேர்வார் சிவலோகபதி நாடகம் வச்சா நீ ஒப்பா சேத்த நாடகம் வச்சியா நாடகம் வச்சா நீ காசு கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்ச வீட்டுல காசு கொடுக்க மாட்டேன் இல்லையா அவருக்காக ஒரு
நாடகம் நடத்தி வரும் தாம்பலம் எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? பெண் 16 பேர் வந்து அப்பா பரவாயில்லையே. இந்த மாதத்துலயும் இந்த நாளிலயும் உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஏண்டா ஏன் என்ன தை பிறந்தாதான் வை பிறக்கும் உங்களுக்கு எல்லாம். தை மாசம் பிறந்தா பெரட்டாச்சோட சாப்பாடு தான். இன்னும் பெரட்டாச்சோட இன்னும் ஒரு கூத்து இருக்கு, நடத்துங்க சாப்பிடுங்க. சரி எத்தனை பேர்? 16 பேர் வந்து 16 பேர். ஆமா 16 கெட்ட நாள் குறிக்கிறாலும் அது குறைக்காத நடப்புல போய் சேருது. ஆமா அதனால கம்பெனிக்கு ஒரு ஆள். சரி போ பாத்துக்கோ. அதனால ஆள் தேடுறீங்க. ஆமாங்க ஆள் வேணுமா? ஆள் வேணும். நான் வரலாம் பாரு. வரியா? வரம்பா. நீ எப்படி வருவது உண்மையா? ஆமா. யாரை காத்திருக்கணும்? எந்த தெய்வத்தை வணங்க வேண்டாம்? சக்தி சிவன் மைந்தனை. சக்தி சிவன் மைந்தனை. கண்மூல் சோதனை. கண்மூல் சோதனை. புத்திக்கு முதல்வனை. புத்திக்கு முதல்வனை. முன்னிட்டு காப்பவனை. முன்னிட்டு காப்பவனை. நித்தமும் சுத்தி வந்தால் நேற்று தான் முடிச்சு வைப்பார். ஆமா. அவர் யாரு? அவர்தான் விநாயகர். விநாயகர் வணங்கு. அப்புறம் ஓடியா. எப்பா மாரண பொருந்த மாறும். மாரண பொருந்த மாறும். மலைவன் எடுத்த தோளும். கொண்டிருந்த தோளும். தாரணி மவுளிபத்தம். தாரணி மவுளிபத்தம். சங்கரன் தந்தவாளும். சங்கரன் தந்தவாளும். ஞானதர மொழிவரைக்கெல்லாம். ஞானதர மொழிவரைக்கெல்லாம். நயம்போல ஒருத்தராகும். வீரனை கழுத்தில் போட்டு. வீரனை கழுத்தில் போட்டு. பெருங்கையோடு இறங்கிச் சென்றான். ஆமா ராவணேஸ்வரன். அந்த ராவணை மடித்தவர் ராமபிரான். ஆமா. ராமபிரான் அவதாரம். விஷ்ணு அவதாரம். வீட்டு மாறுதற்குரிய மகாலட்சுமி போன்ற சபை. சபையில் வந்திருக்கூடிய அன்னை தந்தை சகோதரி சகோதரர் நாடுதாரிகள் கிராமத்தை சேர்ந்த மனைவி கருணை நாட்டவர் தலைவர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் 1 கோடி வணக்கம். சாரி வேண்டுமானதை வேண்டியாகிவிட்டது. நாடத்தோட விளக்கம் தேவை. நாடத்தோட விளக்கம் தெரிவிக்க கம்பெனி வாத்தியார் வருகிறார். அவரை கேட்டு தெரிந்துக்கொள். ஆகிட்டா நாடகத்தில் விளக்கம் சொல்ல பயிர்களை சேர்ந்த பாலமுருகன் நாடக சபை வாத்தியார் செல்வம் நாடக ஆசிரியர் வருவார். நாடகத்தை விளக்கமாக நன்றாக எடுத்து சொல்வார். ஆமா நாடக விளக்கம் வாத்தியார் துவக்கம் நாடக விளக்கம். சபைக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம். நீங்கள் அனைவரும் சுபச்சேமத்தோடு வாழ ஆசீர் கொடுத்து நாடத்தோட விளக்கம் அறுமுகம் வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்துடைய விளக்கம் இது எந்த கிராமம்? வாசுதேவம்பட்டி. நம் தாய் திருநாளாக விளங்கக்கூடிய வாசுதேவம்பட்டி கிராமத்தில் இன்று எதற்காக நாடகம்? அதாவது காலம் சென்ற சுப்ராய செட்டியார் மகன் ஏழுமலை செட்டியார் காலம் சென்றதை முன்னிட்டு நாடகம். இன்று ஒரு இரவு நாடகம். தெய்வ திருவாளர் ஏழுமலை செட்டியார் அப்பா அவர்கள் சாலோக சாமீப சாரூப சாய்ச்சம் என்னும் 4ஆம் பதவி அடைந்ததை முன்னிட்டு இன்று இரவு நாடகம் தெரிவிக்கிறோம். அன்னை அவள் பயற்றி நீலே அன்னை அவள் பயற்றி நீலே ஐயர்
ஒரு தாயாரின் வயிற்றினிலேயே ஒரு கருவானது உருவாகி 300 நாள் 10 மாதம் அந்த தாயாரின் வயிற்றில் ஒரு குழந்தையாக உருவாகி 50 கோடியே 70 லட்சம் நீள அகலம் பொருந்திய இந்த பூலோகத்தில் அந்த குழந்தையாகப்பட்டது குவா குவா என்ற சத்தத்தோடு இந்த பூலோகத்தில் பிறக்கிறது. இப்போ உதாரணமா இந்த வாசுதேவப்பட்டு கிராமத்தில் இதோ காலம் சென்றாரு தெய்வ திருவாளர் ஏழுமலை செட்டியார் அவர்கள், அவரும் அவருடைய தாயார் வயிற்றிலேயே 10 மாதம் இருந்து இந்த பூலோகத்தில் வாசுதேவப்பட்டு கிராமத்தில் ஒரு குழந்தையாகத்தான் பிறந்திருப்பார். அவர் பிறந்தவுடனேயே இதற்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா? ஆறுமுகம் சின்ன பிள்ளை உருவெடுத்தேன் ஒரு குழந்தையாகப்பட்டது 5 வயது வரை அவருடைய தாயாரின் மார்பகத்தில் தாய்ப்பாலை அருந்துகின்றது. அந்த 5 வயதானவனே அவனுக்கு கல்வி ஞானங்களை போதிக்க வேண்டும். அப்படி என்பதற்காக பெற்றோர்கள் நல்ல குரு பாடசாலையில் அவனை பள்ளிக்கூடத்தில் அவனை சேர்க்கிறார்கள். அங்கே அவனுக்கு பாடசாலையில் ஆசிரியர் கல்வி ஞானங்களை போதித்து அனைத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். கற்றுக் கொடுத்தவுடனே ஒரு வாலிப பருவம் அப்படி வந்தவுடனே வண்ண வயதானவுடன் வாலிபத்தை நான் அடைந்தேன். மன்னவனை நான் பிரிந்த நேரம் எனக்கு மனைவி வந்தால் எனக்கு ஒரு தாரம். ஒரு வீட்டில் ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் வயது வாலிப பருவத்தை இவனுக்கு இனி இதுக்கு மேல விட்டு வச்சா தாங்காது, ஒரு காலகட்டு போட்டுடணும். அப்படி என்று இப்ப தெய்வ திருவாளர் ஏழுமலை செட்டியார் அப்பா அவர்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைத்தார்களோ அது போல திருமணம் செய்து வைப்பார்கள். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல 2 தாய். ஆமா, 10 மாதம் சுமந்து பெக்கிறாங்க பாரு, அவங்களும் ஒரு தாய் தான். மனைவின்னு சொல்றாங்க பாரு, அவங்களுடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா எப்படி மனையாட்டி வந்து விட்டார், மனக்கவலை எதுவும் இல்லை, மகிழ்ச்சியாய் நான் இருப்போம் எனக்கு மக்கள் நமக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நம்ம சந்தோஷத்திலையும் நம்மளுடைய துக்கத்திலையும் அனைத்தையும் சமமா பங்கு பட்டுக்குவாலாம் மனைவி. மீண்டும் குழந்தை பிறப்பது, அந்த குழந்தைக்காக உழைப்பது, மீண்டும் படிக்க வைப்பது, இப்படியே மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்குமா. இந்த இடைப்பட்ட நேரத்துல அவன் இந்த கடவுளை நினைக்கிறது கூட நேரம் கிடையாது. அப்போது என்ன செய்கிறான் தெரியுமா? எப்படி இன்ப துன்ப சுபத்தை கண்டு இருவன் சேர்வோம் என்று இந்த வையகத்தை சுற்றி வரும் நேரம் உயிர் போகும்போது யாரை சொல்லி போவோம்.
ஆறுமுகம் சொல்லுங்க. இந்த கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் கேள்விப்பட்டுக்கிறியா? ஆமா. மனிதன் ஏன்னா ஒரு மனிதன் ஆட வேண்டிய ஆட்டெல்லாம் ஆடிடுவான். கடைசி நேரத்துல சங்கரா சங்கரா என்று அது சிவபெருமானாலும் சரி கோவிந்தனாலும் சரி கடைசி நேரத்துல கோவிந்தா கோவிந்தா கோயில் தலமா சுத்தி இருப்பானா. அந்த நேரத்துல காலன் என்று சொல்லக்கூடிய யம தர்மன் அவன் எப்ப வருவான் எப்ப நம்மளோட உயிரை எடுத்துன்னு போவான்னு ஒரு தெரியாது. சரி, இப்ப ஒரு குடும்பத்துல இந்த வாசுதேவன்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழுமலை செட்டியாரப்படி குடும்பத்துல இந்த குடும்பத்துல அவருடைய தலைவர் குடும்ப தலைவர் அந்த குடும்பத்துல அந்த தலைவர் இழந்துட்டாங்கன்னா அவர் இறந்துட்டாங்க அந்த குடும்பத்துல என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? ஏழுமலை மனைவி நின்றால் வாசலிலே மக்கள் நின்றால் தெருவினிலே சுடலக்கரை நான் அடைந்த நேரம் என்னை தூக்கி வந்த 4 பேருக்கு ஒரு தலைவனை இழந்து விட்டார். அவனுடைய மனைவியோ அவனுடைய மக்களோ ஏன்னா ஒரு பிள்ளைக்கு தாய் தந்தை மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. அவங்க இல்ல நீ எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிகர் ஆகாது. அப்படி இப்போ ஒரு மனிதனாக பிறக்கின்றவன் எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நாடகம் வைக்கிறாங்க. எவர் ஒருவர் புண்ணியம் செய்திருக்கின்றாரோ அந்த வீட்டில் இருப்பவர்கள் நம்மளுடைய தந்தையோ தாயோ நம் உறவின்மாரோ அவர் எம்பெருமானுடைய பாத சேவையை அடைய வேண்டும் என்பதற்காக நாடகம் வைக்கிறாங்க. அப்பேர் பெற்ற நம் தாய் திருநாளாக விளங்கக்கூடிய வாசுதேவன்பட்டி கிராமத்தில் வசித்து வந்த தெய்வ திருவாளர் ஏழுமலை செட்டியார் அப்பா அவர்கள் சாலோக சாமீப சாருப சாய்ச்சம் என்னும் 4ஆம் பதை அடைய வேண்டும் என்பதற்காக ஓரிரவு பழைய ஸ்ரீ பாலமுருகன் நாடக சபாவிற்காக தாமல வழங்க வந்திருக்கார்கள். ஏன் அப்படின்னா இங்க ஆளுங்க உட்கார்ந்து பார்க்கும்போது கலையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஆளு முகத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம். அந்த இனம் அவங்களுக்கு தான் தெரியும். நாம என்ன சொல்றியா, நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொற்குற்றம், பொருட்குற்றம், தாளக்குற்றம், யாதோ ஒரு குற்றம் இருக்கணும். உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை மன்னித்தருள வேண்டும். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாதெனில் மகாபாரதத்தில் ஒரு புண்ணிய சரித்திரமாக விளங்கக்கூடிய மகாபாரதத்தில் ஒரு புண்ணிய சரித்திரம். எப்படி 17ஆம் நாள் அமர் என்னும் கர்ணன் காண்டீபன் சண்டை என்னும் சுருக்கமா சொல்ல கர்ணம் மோட்சம். இந்த நாடகத்தில் கதாநாயகனாக விளங்கக்கூடிய டெல்லியாகி அஸ்ராவட்டி ஆண்டு வரக்கூடிய துரியோத மன்னன் எப்படி அரவக்கொடி படைத்தவன் பூச்சக்கர முடியோர் அந்த துரியோத மன்னன் தர்பார் அன்னவரால் கதை விளக்கம். துரியோத மன்னன் தர்பார்